ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூசிலாந்து அணி செய்த மிகப்பெரிய ஒரு தவறின் காரணத்தினால அவங்களுக்கு அரையிறுதிக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்பு தற்போது பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதன் மூலமாக தற்போது ஜாக்பாட் அடித்து பாகிஸ்தான் அரையிறுதிக்கு முன்னேற போகிறாங்க அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். சாம்பியன்ஸ் டிராபி தொடர் தற்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு பிறகு ஐசிசியால் நடத்தப்படுது. கடந்த 2017ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் பட்டத்தை வென்ற பாகிஸ்தான் அணி இந்த முறை இந்த தொடரை நடத்தி கொண்டிருக்காங்க. ஆனால் இந்திய அணி பாகிஸ்தானுக்கு செல்வதற்கு மறுப்பு தெரிவித்ததன் காரணத்தினால பார்த்தீங்கன்னா இந்தியா விளையாடும் போட்டிகள் மட்டும் துபாயில் நடைபெறும். தற்போது ஏ பிரிவில் பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து, பங்களாதேஷ் போன்ற அணிகள் இடம் பிடிச்சிருக்காங்க. இதில் இந்தியாவும் நியூசிலாந்தும் தன்னுடைய முதல் 2 ஆட்டங்களில் வெற்றி பெற்றாங்க. அதே போல் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் தங்களுடைய முதல் 2 ஆட்டங்களில் தோல்வியை தழுவிட்டாங்க. இவங்க 2 பேரும் தற்போது அரையிறுதிக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்பை இழந்துட்டாங்க. அதே போல் இந்தியாவும் நியூசிலாந்தும் தற்போது அரையிறுதிக்கு முன்னேறிட்டாங்க. ஆனால் தற்போது இந்தியா மற்றும் நியூசிலாந்து இந்த 2 அணிகளுக்கு இடையேயான கடைசி லீக் போட்டி பார்த்திங்கன்னா துபாயில் நடைபெற இருக்குது. ஏற்கனவே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நியூசிலாந்து அணி இந்த ஒரு போட்டியில் விளையாடுவதற்காக சுமார் 2000 கிலோமீட்டருக்கு அதிகமாக இவங்க ட்ராவல் பண்ணி அங்கே போய் விளையாண்டுட்டு மீண்டும் அரையிறுதி போட்டியை விளையாடுவதற்கு அவங்க பாகிஸ்தானுக்கு வர வேண்டும். அடுத்து அந்த போட்டியில் விளையாண்டு வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா ஒரு நாள் இடைவெளியில் மீண்டும் அவங்க புறப்பட்டு 2000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி துபாய்க்கு வந்து இந்திய அணி வெற்றி பெறும் பட்சத்தில் அவங்க துபாயில் தான் ஃபைனல் விளையாண்டு ஆகணும். இப்படி இருக்கும்போது இது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அலைச்சலாக வீரர்களுக்கு இருக்கும். அது போட்டியில் கவனத்தை செலுத்த விடாது அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்து இந்திய அணிக்கு எதிரான கடைசி லீக் போட்டியில் விளையாட வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்களாம். அவ்வளோ தூரம் பயணம் செஞ்சுட்டு மீண்டும் எங்களால் அரையிறுதி போட்டியில் கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாட முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தை அவங்க முன் வச்சுருக்காங்க. இதுதான் தற்போது ஐசிசிக்கு மிகப்பெரிய கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஐசிசி ஒரு போட்டியை திட்டமிட்டு அட்டவணைப்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த போட்டி நடைபெறுதோ அப்படி இல்லையோ, அங்கே மழை பெய்யுதோ இல்லையோ, அந்த போட்டி துவங்குவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா 2 நாட்டு அணி வீரர்களுமே அந்த மைதானத்தில் தங்கி இருக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நன்னடத்தை மீறல் விதிகளின் அடிப்படையில் அவங்களுக்கு புள்ளிகள் குறைக்கப்படும். அப்படி பார்த்தீங்கன்னா தற்போது நியூசிலாந்து அணிக்கிட்ட இருக்கக்கூடிய 2 புள்ளிகள் தற்போது பிடுங்கப்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி நடக்கும் பட்சத்தில் அவங்க வெறும் 2 புள்ளிகளை மட்டுமே வைத்துக்கொண்டு அரையிறுதிக்கு முன்னேறுவது கேள்விக்குறியாகிவிடும். பாகிஸ்தான் அணி தனக்கு மீதம் இருக்கக்கூடிய ஒரு போட்டியில் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அரையிறுதிக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் பாகிஸ்தான் அதிகமான ரன் ரேட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதனால் பார்த்தீங்கன்னா தற்போது நியூசிலாந்து வீரர்கள் என்ன செய்வது அப்படின்றதே தெரியாமல் புலம்பி போயிருக்காங்க. ஐசிசி போட்ட ஒரு ஆர்டரை தற்போது நியூசிலாந்து அணி வீரர்கள் மீறி இருப்பது ஐசிசிக்கு மிகப்பெரிய கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதன் காரணத்தினால தான் தற்போது அவங்களுக்கு 2 புள்ளிகள் பறிக்கப்பட போகுது அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு. அதே போல் தற்போது பி பிரிவில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கும் இடையே நடக்க இருந்த போட்டி மழையினால் ரத்து செய்யப்பட்டதுனால ஆளுக்கு ஒரு புள்ளி வழங்கப்பட்டுச்சு. இதனால் அந்த பி பிரிவில் எந்தெந்த அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறும் அப்படிங்கிறது தற்போது வரைக்கும் முடிவாகாமல் ரொம்பவே பரபரப்பான கட்டத்தை எட்டி இருக்குது. இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரை நடத்தக்கூடிய பாகிஸ்தான் அணிக்கு இந்த ஒரு கடைசி வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னும் தற்போது ரசிகர்கள் ரொம்பவே ஏக்கத்தோடு காத்து கொண்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.